அப்போ உங்க ஒய்ஃப் சொன்னது கரெக்டு தான். யாரோ இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும். மேபி நீங்க சொன்ன மாதிரி இது உங்க அண்ணியோட செயலா கூட இருக்கலாம். உங்க வீட்டில் லேடி ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க கூட இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வேணா அவங்கள ஃபாலோ பண்ணி இது யாரோட ஹேண்ட் ரைட்டிங்னு கண்டுபிடிக்கட்டுமா? அது நானே செக் பண்ணிடுறேன் சார். நான் ஃபர்தராக எதுனா தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே கார்த்தி, இந்தாங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க போங்க. மேடம், எனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ். ஓகே மேடம். ஒரு லெமன் ஜூஸ். சரிங்க. என்ன ரியா, அந்த கிராமத்துக்காரி தீபா என்ன பண்ற? உனக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுக்கறாளா? அவ அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஏ, என்ன பண்ற? வீட்டுக்குள்ள எங்க கல்யாண போட்டோவை மாட்டக்கூடாதுன்னு வெளியே வேற தூக்கி போட்டுட்டா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைத்தியம் புடிச்சவ மாதிரி வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சா. என் முடிய புடிச்சு ஆட்டி கதற விட்டுட்டா. கொன்னுடுவேன்னு சொல்லி எல்லாரையும் வேற மிரட்டா. எதனால அப்படி நடந்துக்கிட்டா? அதான் எனக்கும் தெரியல. ஆனா அதுக்கு காரணம் நீதானு உன் ஹஸ்பண்ட் கிட்ட கார்த்தி இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யாவா தான் இருக்கும். ஆனா அது உறுதியா தெரியல. அப்படி தெரிஞ்சா நான் சும்மா விட மாட்டேன்னு போன்ல சொல்லிருக்காராம். அருண் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, நீ அப்படி ஏதாவது பண்ணியா? ஐயோ இல்ல, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. என்ன அப்படி பாக்குற? உண்மைய சொல்லுறியா? நீ ஏதாவது பண்ணியா? ஏய், என்ன நீ? சத்தியமா நான் எதுவும் பண்ணல. அப்புறம் அந்த தீபா இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏ, என்ன பண்ணா? கார்த்திக்கும் அவளும் கோயிலுக்கு போனாங்களாம். போன இடத்துல கார்த்திகை யாரோ கொலை பண்ண வந்தாங்கன்னு ஒரே புலம்பலு. ஆனா அங்க எதுவுமே அந்த மாதிரி நடக்கல போல இருக்கு. இவதான் புத்தி கெட்ட மாதிரி நடந்திருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒரு விஷயம் புரியல ரியா. அந்த தீபாவுக்கு எதிரிங்கன்னா நீயும் நானும் தான். நாம 2 பேரும் அவளுக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க. ஆனா நம்ம 2 பேருமே எதுவுமே செய்யல. அப்புறம் யார் இதை செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை ரம்யா ஏதாவது செஞ்சிருப்பாளோ? அவ செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவதான் தீபாக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே. கொல்ற அளவுக்குலாம் அவ போமாட்டா. வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். மேடம், நீங்க கேட்ட மேங்கோ ஜூஸ், லெமன் ஜூஸ் மேடம். மேடம், என்ன? எங்க ரெஸ்டாரண்ட் பத்தியும் எங்க சர்வீஸ் எப்படி இருக்கு, ஃபுட் ஐட்டம்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் எழுதுங்க மேடம். அதை படிச்சு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்பா இருக்கும் மேடம். சரி, வச்சுட்டு போங்க, Okay, எழுதி madam. வைக்கிறேன். குடு. எழுதிட்டீங்களா மேடம்? ம். தேங்க்ஸ் மேடம். அப்போ ரம்யாவும் இதை செய்யலனா வேற யாரு செஞ்சிருப்பாங்க? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு.
மேம் நீங்கள் கூப்பிட்டு தான் சொன்னாங்க. ஆமா, இந்த ரிங்க கொடுக்க தான் உங்களை வர சொன்னேன். நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தத நீங்க ஏன் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க? நான் தான் அன்றைக்கே ஃபோனில் சொன்னேனே மேம், அந்த பொண்ணோட படிப்புக்காக தான் அதை கொடுத்தேன்னு. மற்றபடி எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் இல்லை மேம். சரி, இனிமேலாவது இந்த ரிங்க பத்திரமா வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் கொடுக்காதீங்க. இது உங்ககிட்டயே இருந்தாதான் நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் கொடுத்த கிஃப்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இந்தாங்க. சரிங்க மேம். ஓகே. அண்ணி, சொல்லுங்க கார்த்தி. ஒரு விஷயத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். என்ன விஷயம்? இந்த ஃபோட்டோ நீங்களே எடுத்தீங்க? இத நான் எடுக்கல கார்த்தி. அம்முதான் அவங்க வீட்ல இருந்து எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. அவங்க அப்பாக்கு எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இது. அம்மா, எதுக்கு இது இவ்வளவு டீட்டெயிலா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை அண்ணி, நான் அப்புறமா சொல்கிறேன். தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க, ஆ, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உங்கள் கை வலி எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி சில எக்ஸசைஸ்லாம் பண்றதுனால கைவலி இப்ப பரவாயில்ல. இப்ப கையை நல்லா நீட்ட முடியுது, மடக்க முடியுது. இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் கண்டினியூ பண்ணுங்க, சீக்கிரமாகவே ஹீல் ஆகிடும். சரிங்க, செய்றேன். உங்கள மாதிரியே தான் அம்மாவும் என் மேல அக்கறை காட்டுறா. அடிக்கடி நல்லா இருக்கியான்னு கேட்டு ஃபோன் பண்ணுவா. உங்கள் ஃப்ரெண்டு அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் என்னால் அவங்கள பார்க்கவே முடியல. அதுக்கு என்னங்க பண்றது? அவ வர்றப்போ நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க இருக்கிறப்போ அவ வர மாட்டேங்கிறா. இப்படியே தட்டி போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருந்தால் வர சொல்லுங்கள், நான் மீட் பண்ணிடுறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்ன நான் சொன்னப்பெல்லாம் நீங்க பெருசா ஆர்வம் காட்டினதே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பார்க்க முடியல. நீங்கள் நாளைக்கு அவங்கள வர சொல்லுங்கள், நான் பார்த்துடுறேன். சரிங்க, அப்ப நான் இப்பவே கால் பண்ணி அம்முவை நாளைக்கு வர சொல்றேன். என்ன தீபா இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? என்ன தீபா இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உன் லவ் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன் ஆள் இப்ப என்ன சொல்றாரு? கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசுனியா? அம்மோ, என்ன லைன்ல இருக்கியா? பேச்சையே காணோம். லைன்ல தான் இருக்கேன். என்னடி, உன் லவ் மேட்டரை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. கல்யாணத்தை பத்தி இன்னும் அவர்கிட்ட பேசல. சரி, சீக்கிரம் பேசுடி. இதுவே ரொம்ப லேட்டு, இன்னும் லேட் பண்ணாத. உன் அப்பா கல்யாணத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்காரு, அவரை நீ ஏமாத்திட்டே இருக்காத. இல்லடி,
எல்லாமே சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துரும். சரி அதை செய் முதல்ல, அப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, நைட்ல ஃபோன் பண்ணிருக்கே, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆ ஆமாண்டி, அதை பத்தி சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். ஏன், என்ன விஷயம்? இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே இல்லைல்ல, அவரும் உன்னை மீட் பண்ணதில்ல. 2-3 தடவை சந்தர்ப்பம் அமைஞ்சும் மீட் பண்ண முடியாம போயிடுச்சுல. ஆமா, மீட் பண்ண முடியாம தான் போச்சு. இப்ப அதுக்கு என்ன? நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருக்கியா? ஏன், எது கேக்குற? இல்லடி, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா என்னோட ஹஸ்பண்ட மீட் பண்ணலான்னு கேக்குறேன். அவரே இதை உன்கிட்ட கேட்டு சொல்ல சொன்னாரு, அதுக்கு தான் உன்னை கேட்டேன். உன் ஹஸ்பண்டே என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? ஆமாண்டி, அவரே தான் சொன்னாரு. கார்த்திக் நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் பார்க்கணும்னு சொல்றாரு. அவருக்கு எப்படி நம்ம மேல டவுட் வந்திருக்கும்? இல்ல யதார்த்தமா தான் மீட் பண்ணணும்னு சொல்றாரா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஒண்ணுமே புரியலையே. ஹலோ அம்மு, என்னடி பேச்சையே காணும்? நாளைக்கு காலையில வரியா என்ன? நோ ப்ராப்ளம், நான் வரேன். நானும் உன் ஹஸ்பண்டை மீட் பண்ண ஆர்வமா தான் இருக்கேன். சரி, அப்ப நாளைக்கு காலையில மறக்காம வந்துரு. நானும் அவரும் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா வந்துடுறேன்டி. சரிடி. அம்மு வரேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஃபேக்டரிக்கு லேட்டா தான் போவீங்களா? ஆமாங்க, நான் உங்களை மீட் பண்ணிட்டே போகிறேன். ம். என்னங்க இது மோதிரம்? இது ஏது உங்களுக்கு? ஃபேக்ட்ரியில் என் பாஸ் எனக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு எதுக்கு அவங்க கொடுத்தாங்க? ஃபேக்ட்ரியில் சின்சியராக ஒர்க் பண்ணுற 5 பேரை பாராட்டி இந்த மோதிரத்தை கொடுத்தாங்க. அந்த 5 பேரில் நானும் ஒருத்தன். என்னோட ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டிக்கும் கிடைச்ச பரிசு. பரவாயில்லையே, வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே கம்பெனில நல்ல பேர் எடுத்து கிஃப்டும் வாங்கிட்டீங்களே. ரியலி நீங்க கிரேட் தான். இப்ப இந்த வேலை விஷயத்துல ஜெயிச்ச மாதிரி ஆனந்த் மாமா போட்ட சவால்லையும் நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. நம்ம குடும்பம் பிரியாம எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போறோம் பாருங்க. அது மட்டும் போதாதுங்க, ரியா தப்பானவங்கன்னு ஆனந்துக்கு புரிய வச்சு மீனாட்சி அண்ணியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அதாங்க முக்கியம். கண்டிப்பா நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, டைம் ஆச்சு, படுக்கலாம். மா, வாப்பா கார்த்தி. ஃபேக்டரி கிளம்பிட்டியாப்பா? கிளம்பணுமா? இவங்க ஃப்ரெண்டு வராங்க, அவங்கள மீட் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். அத்தை, இவரும் அம்மாவை இன்னும் ஒரு தடவை கூட மீட் பண்ணதில்ல. ஏதோ ஒரு காரணத்தால தட்டி போயிட்டே இருந்துச்சு. இவர் தான் இன்னைக்கு மீட் பண்றேன்னு சொன்னாரு. அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னான். என்னது, அம்மு இங்க வராளா? அவ இங்க வந்தா அவதான் ரம்யான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? சரி, வரட்டும், பார்த்துட்டே போ. மா, அப்பா எங்க? வெளியில போயிருக்காருப்பா. வெளியே போயிருக்காரு. என்ன விஷயமா? வீட்லயே இருந்து போர் அடிக்குதான், அதனால ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. சொல்லுறியா? நாம போட்ட பிளானுக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கு. என்ன சொல்ற? அந்த ரம்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வர போறாளாம். அந்த தீபாவை பார்க்க வருவா, அதுக்கு என்ன? புரியாம பேசாத. கார்த்திக் வீட்ல இருக்கான். இப்ப அவ தீபாவோட ஃப்ரெண்டு அம்முவா வர போறா.
அப்படி வந்தா அம்மு ரம்யா 2 பேரும் ஒண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா? பர்டிகுலரா அந்த தீபாவுக்கும் கார்த்திக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடாதா? என்ன திடீர்னு கார்த்தி இருக்கிறப்போ ரம்யா வீட்டுக்கு வரா? கார்த்திக் தான் அம்முவை மீட் பண்ணணும்னு சொன்னானா. அதான் தீபா அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா. தீபா சொன்னாலும் அவ வரமாட்டாளே, எப்படி வரேன்னு ஒத்துக்கிட்டா? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஆனா ரம்யா வர போறான்னு தீபா கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காளே. இல்ல, அந்த ரம்யா வரேன்னு பொய் சொல்லிருப்பா. கண்டிப்பா அவ வரமாட்டா பாரு. அப்படி வராம இருந்தா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவ வரமாட்டா. வந்தா எவ்வளவு பிரச்சனை வரும்னு அவளுக்கும் தெரியும். தெரிஞ்சே ஒருத்தி முட்டாள்தனமா முடிவெடுப்பாளா? நான் சொல்றேன், அவ கண்டிப்பா வரமாட்டா. நீ சொல்றதும் லாஜிக்கலா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம். சரி, எதுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரி, வைக்கிறேன். என்னங்க உங்க ஃப்ரெண்டு இன்னும் காணோம்? வந்துருவாங்கல்ல? வரேன்னு சொல்லிருக்கால, கண்டிப்பா வந்துருவாங்க. தீபா எதுக்கும் ஃபோன் பண்ணி கேளுமா எங்க வரான்னு. சரி, கேக்குறேன் அத்தை. ஐயோ, அவதான் பண்றா. சொல்லு தீபா. ஹலோ அம்மு, வீட்ல இருக்கியா இல்ல வந்துட்டு இருக்கியா? ஆன் த வேல தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ரீச் ஆயிடுவேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ வந்துடுறேன். அம்மு வந்துட்டே இருக்காளா அத்தை? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாளா? ஐஸ்வர்யா வரவே மாட்டான்னு அடிச்சு சொன்னாலே. இப்ப எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. தீபா வீட்டுக்கு போனா நம்ம யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் நாம கார்த்தியை அடையணுன்ற எண்ணம் கனவாவே போயிடும். அங்க போகாம இருக்கிறதா நாம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா தீபா வேற எப்ப வருவேன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கா. போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? டிரைவர் மேடம். அதோ வரார்ல, அவர் அடிச்சு தூக்க. மேடம். சொன்னதை செய். சரிங்க மேடம்.